ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ஆப்ஷன் பையிங்கை பற்றி எப்படி அனலைஸ் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ ஆம் நாட் சிபி ரிஜிஸ்டர் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கப்பட்ட அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸாக உருவாக்கப்பட்டவையே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி நிஃப்டியில் எப்படி ஆப்ஷன் பையிங் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டியோட சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங் இன்வெஸ்ட் நோட் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் டே க்ளோசிங் இன்வெஸ்ட் எவ்வளவு? 25,966. அப்போனா இதுக்கு பிஃபோர் நியரஸ்ட்டாக இருக்கிற ரவுண்ட் ஃபிகர் எவ்வளவு? 25,900. நம்ம எடுக்க ஒரு ஸ்ட்ரைக் எவ்வளவு? 25,900. இந்த 25,900 பேஸ் பண்ணி ஆப்ஷன் பையிங் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் ரூல்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த 25,900 கால் ப்ரைஸு புட் ப்ரைஸ்லையும் ப்ரீவியஸ் டேயோட லோ ப்ரைஸ் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டு 35 பாயிண்ட் ஆட் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கோங்க. அந்த ஜோனுக்கு மேலே ட்ரேடாக மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். நம்ம எப்போ என்ட்ரி எடுக்கலான்னா, அது மேலே அந்த ஜோனுக்கு மேலே ட்ராவல் ஆகி ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு அந்த புல் பேக்கோட கையை உடச்சா மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணும். அப்படிலாம் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகேவா? இதான் கான்செப்ட். வாங்க செக் பண்ணி பார்ப்போம். இப்போ 25,900 கால் ப்ரைஸை செக் பண்ணி பார்ப்போம். 25,900 கால் ப்ரைஸை நம்ம செக் பண்ண போகிறோம். இன்றைக்கி எக்ஸ்பைரினால நம்ம நெக்ஸ்ட் வீக் கண்டக்ட் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வீக் கண்டக்ட் 4 நவம்பர். ஓகேவா? நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் எவ்வளவு? 25,900 கால் ப்ரைஸ் செக் பண்ணி பார்ப்போம். 25,900 கால் ப்ரைஸ் 4 நவம்பரோட கான்டாக்ட், வீக்லி கான்டாக்ட். ஏன்னா நீங்கள் எக்ஸ்பைரி ஆனால் நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு டேக்குன்னு வச்சுக்கணும். ஃபஸ்ட் என்னது? ப்ரீவியஸ் லோ ப்ரைஸ் நோட் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் லோ ப்ரைஸ் 175. இதோட 35 பாயிண்ட் ஆட் பண்ணணும். இதோட 35 பாயிண்ட் ஆட் பண்ண எவ்வளவு? 210. அப்போனா நம்ம ஜோன் வந்து 210. 210. ஓகேவா? வச்ச பிறகு இப்போ இந்த 1 வீக் நம்ம மாற்றிக்கணும். ஓகேவா? நம்ம ஜோன் வந்து 210. அந்த 210க்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வச்சு மேலே ட்ராவல் ஆகணும். அப்படி மட்டும் தான் என்ட்ரி எடுக்கணும். உடனே என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஒரு புல் பேக் ஆகணும். அதுக்கப்புறம் தான் என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? நம்ம சார்ட்டில் காமிக்க பாருங்க. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. $25,900 கால் ப்ரைஸ். நம்ம ஜோன் வந்து 210. அந்த 210க்கு மேலே அவர் ட்ரேட் ஆகணும். ட்ரேட் ஆகி ஒரு புல் பேக் எடுத்து க்ளோஸ் வைக்கணும். அப்போ தான் என்ட்ரி. பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன 210க்கு மேலே தான் அவன் ஓப்பன் ஆகி க்ளோஸ் வச்சுருக்கேன். ஓகேவா? இருந்தாலும் நம்ம வந்து ஒரு புல் பேக் ஆகுன்னு சொன்னேன். மார்க்கெட் நேராக ஓப்பன் க்ளோஸ் வச்சுட்டு மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சு. ஓகேவா? கீழே இறங்கிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ என்ட்ரி எடுக்கக்கூடாது. நம்ம வந்து மேலே போய் அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் எடுக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள் கரெக்டாக மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு. இப்போ மேலே ஏறி இருக்குது. ஓகேவா? மேலே ஏறிடுச்சு. ஓகேவா? ஏறின பிறகு இங்கே தான் காட்ட பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஒரு புல் பேக் எடுத்துருக்கு கீழே. அப்போனா இந்த புல் பேக்கோட ஹை ப்ரைஸ் நோட் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே ட்ரேடான மட்டும் க்ளோஸ் வச்சா மட்டும் ட்ரேட் எடுக்கணும். இல்லைன்னா ட்ரேட் எடுக்கக்கூடாது. பாருங்கள், அப்புறம் 324 மேலே க்ளோஸ் வச்சா மட்டும் தான் என்ட்ரி எடுக்கணும். இல்லைன்னா என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகேவா? அந்த ட்ரேட் நம்ம பண்ணக்கூடாது. ஓகேவா? பார்ப்போம், கடைசி செக் பண்ணி பார்ப்போம். மார்க் கரெக்டாக அந்த 324 தொட்டு கீழே இறங்கிக்கோங்க. புல் பேக் எடுத்து புல் பேக்கான கீழே போயிட்டே இருக்கேன். மேலே க்ளோஸ் வைக்கல. பார்த்துட்டே இருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஜோன் நம்ம போட்ட ஜோன் வந்து 210. அந்த 210 ஜோனை தொட்டுட்டு மேலே ஏறிட்டு அந்த 210 ஜோனை உடச்சிட்டாமாங்க. மறுபடியும் இந்த 210 ஜோனுக்கு மேலே போயிட்டேன். நம்ம என்ட்ரி வந்து அந்த புல் பேக்கோட கையை உடச்சா மட்டும்தான் என்ட்ரி. இல்லைன்னா நம்ம என்ட்ரி கடைசி எடுக்கக்கூடாது. ஏன்னா என் மார்க்கெட் எப்போ ரிவர்சல் ஆகலாம்.
மறுபடியும் கீழே இறங்கிடுச்சு, மறுபடியும் மேலே ஏறிடுச்சு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ட்ரேடு கிடைக்கவே இல்லை. ஏன்னா இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த 324 ஜோன், இந்த 324 மேலே க்ளோஸ் வச்சா மட்டும் என்ட்ரி எடுக்கணும். இன்றைக்கி வந்து ட்ரேடு கிடைக்க வாய்ப்பு இல்லை. அப்போனா இன்றைக்கி வந்து நோ ட்ரேடு. ஓகேவா, உடனே க்ளோஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து புல் பேக் எடுத்து கீழே வந்தாலும் நம்ம ஜோன் வந்து 210 அது தொட்டால் என்ட்ரி எடுக்கலாம். அது வந்து ரிஸ்க்கான என்ட்ரியாக இருக்கும். ஓகேவா, அதனால் நம்ம வந்து எப்போயுமே அந்த ப்ரீவியஸ் லோ ப்ரைஸ் நோட் பண்ணிக்கிட்டு அதில் 35 பாயிண்ட் ஆட் பண்ணி அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா மட்டும், அதாவது புல் பேக் எடுத்து அந்த புல் பேக்கோட ஹையை உடச்சா மட்டும்தான் என்ட்ரி, இல்லைன்னா என்ட்ரி கிடையாது. ஓகேவா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா நல்ல கீழே இறங்கிடுச்சு. நம்ம ஜோன் நம்ம லெவலில் 324 மேலே க்ளோஸ் வைக்கல. நம்ம ஜோனுக்கு மேலே ஓப்பனாகி க்ளோஸ் வச்சுருக்கேன். அதுவும் 210க்கு மேலே ஓப்பன் ஆகி க்ளோஸ் வச்சுருக்கேன். இருந்தாலுமே மேலே போய் ஒரு புல் பேக் எடுத்து அந்த புல் பேக் கீழே உடச்சிட்டான் பாருங்க, உடச்சிட்டான். மோஸ்ட்லி ப்ரீவியஸ் டேயோட லோ ப்ரைஸை உடைச்சாலே அந்த ட்ரேட் எடுக்கக்கூடாது. மோஸ்ட்லி பாருங்கள், கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து நோ ட்ரேட் சான்சஸ். ஓகேவா, இதை நீங்கள் புட்டை செக் பண்ணி பார்க்கலாம். புட்டில் செக் பண்ணி காமிக்கிறமாங்க. 25,900 புட் ப்ரைஸ் எடுக்கிறோம். அதில் கிடச்சிக்க பார்ப்போம். அதையும் செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு டே கேள்வி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் லோ ப்ரைஸ் நோட் பண்ணிக்கணும். லோ ப்ரைஸ் 100, அப்போ அந்த 100 35 பாயிண்ட் ஆட் பண்ணணும். 100 35 பாயிண்ட் ஆட் பண்ண எவ்வளவு? 135. இப்போ உண்மை கண்ணி வச்சுக்கணும். இந்த 135க்கு மேலே க்ளோஸ் வைக்கணும், ஓப்பன் க்ளோஸ் வைக்கணும் ஃபஸ்ட்டு, இல்லைன்னா என்ட்ரி கிடையாது. கரெக்டாக அந்த ஜோனுக்கு கீழே தான் ஓப்பனாகி க்ளோஸ் வச்சுருக்கேன். அப்படி இது வந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் எப்போ வேணும் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கி வந்து சைட்வேஸ் கூட போக வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க்கெட் வந்து அந்த நம்ம சொன்ன ஜோனுக்கு கீழே தான் ஓப்பனாகி க்ளோஸ் வச்சுருக்கேன். அப்படின்னு பாருங்களேன், நம்ம போட்ட ஜோனை அதை தாண்டி உடச்சி க்ளோஸ் வச்சுட்டேன். க்ளோஸ் வச்சு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கேன். அது கரெக்டாக இந்த 135 மேலே உடச்சி மேலே க்ளோஸ் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கரெக்டாக போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிட்டேன் பாருங்கள். அந்த ஜோனுக்கு கீழே போயிட்டேன். இதனால் சொல்கிறேன், மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மேலேட்டு கீழே இறங்கிட்டேன். இந்த மாதிரி ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் சொல்கிறேன், மோஸ்ட்லி நம்ம ஜோன் ட்ராப் பார்த்தியா 35 பாயிண்ட் ஆட் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிப்பான். அந்த ஜோனுக்கு மேலே ஓப்பனாக க்ளோஸ் ஆச்சா மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணணும். அது நம்ம உடனே என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஒரு புல் பேக் ஆகி அந்த புல் பேக்கோட ஹையை உடச்சா மட்டும்தான் என்ட்ரி. ஓகேவா, இப்போ இதுலேயே பாருங்கள், அந்த மார்க்கெட் ஃபஸ்ட்டு இந்த ஜோன் உடச்சி மேலே போயிட்டானா, போயிட்டு மறுபடியும் கீழே உடச்சிட்டானா, மறுபடியும் போயிட்டானா, செகண்ட் டைம் உடச்சிட்டா கீழே விழுந்துருவேன். மோஸ்ட்லி ஒரு ஜோனை உடச்சி 2 தடவை உடச்சிட்டானா மோஸ்ட்லி அது ஆப்போசிட் ரியாக்ஷன் போக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இன்றைக்கி வந்து நோ ட்ரேடு. ஓகேவா, ஓகே, இது வந்து பை அண்ட் செல் ரெக்கமெண்ட்ஸ் கிடையாது. எப்படி மார்க்கெட் அனலைஸ் பண்ண பற்றி தான் பார்க்குறோம். Thank you.